பழசெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என்னடி இதெல்லாம்? அரவிந்த் உன் லவ்வர் டி. அவனை உன் தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணி வைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்களுக்குள்ள அப்படி என்ன தாண்டி நடந்துச்சு? ஏண்டி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ இப்படி மௌனமா இருந்தா என்னடி அர்த்தம்? உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? சின்ன சின்ன விஷயத்த கூட என்கிட்ட ஷேர் பண்ணுவியே, இப்ப இவ்ளோ பெரிய விஷயத்தை எதுக்குடி மறைச்ச? ஏன் மறைச்ச? வேற ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையா இருந்தா as a best friend என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? உன்கிட்ட சொல்லிருந்தா இந்த நிச்சயதார்த்தமே நடந்திருக்காது. இந்த கல்யாணம் என் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என்னடி சொல்ற? வீட்ல நிச்சயதார்த்தம்னு சொன்னதும் அது உனக்கும் அரவிந்துக்கும் தான் நினைச்சு அவ்வளோ சந்தோஷமா கிளம்புன. எப்படியோ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன்னு தெரியுமா? முகத்துக்கு முக்காடு போட்டு மூடலாம், ஆனா மனசுக்கு போட்டுக்க முடியாதுடி. மத்தவங்களுக்கு வேணும்னா நீ போட்டிருக்கிற மாஸ்க் தெரியாம இருக்கலாம், எனக்கு அப்படியே தெரியுதுடி. நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் கனவு, லட்சியம், ஆசை எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சின்ன வயசுல படிப்புக்கு ஏத்த வேலையை விட்டுட்டு உன் குடும்பத்துக்கு ஏத்த வேலையை தேடிக்கிட்ட. ஏன்? உன்னோட சந்தோஷம், பொழுதுபோக்கு, லட்சியம் எல்லாத்தையும் குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண. ஆனா இப்போ குடும்பத்துக்காக உன் லவ்வையும் சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்றியே. நான் அதை சாக்ரிஃபைஸா பார்க்கல, ஒரு சாட்டிஸ்பாக்சனா தான் பார்க்கறேன். சரி, இதெல்லாம் விடு. அரவிந்த், நீ உயிருக்கு உயிரா காதலிச்சவன். அவனை உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? கடமைக்கும் அன்புக்கும் இன்னொரு பேர் பைத்தியம் தான். நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். அதுக்காக கான்சியஸா பைத்தியமா தான் இருப்பேன்னு சொல்றது முட்டாள்தனம்டி. அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்பப்போ உன்னையும் கண்ணாடியில பாத்துக்கோ ரஜினி. என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் தான் என் கண்ணாடி. அவங்களோட சந்தோஷம் தான் என்கிட்ட பிரதிபலிக்கும். ரஜினி, நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்க. கொஞ்சமாச்சு அரவிந்த பத்தி யோசிச்சு பாரு. அவன் உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கான், எப்படியெல்லாம் பின்னாடி சுத்தி இருக்கான். பழசெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உன் குடும்ப சந்தோஷத்துக்காக அவன் சந்தோஷத்தையும் அவன் காதலையும் பலி கொடுக்கறியாடி? அரவிந்த், நீ உயிருக்கு உயிரா காதலிச்சவன். அவனை உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? அவன் உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கான், எப்படியெல்லாம் பின்னாடி சுத்தி இருக்கான். பழசெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஹேய், நான் தான். ஹாய். ஹேய் ரஜினி, நான் தான். சார் சார் என்ன சார் பண்றீங்க? யார் சார் நீங்க? நான் யாரா? எடிசன் ஜென்டெக் எம்டியா? உன் சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் மறுபடியும் வரேன்.
எக்ஸலண்ட். வாட் அ பிரில்லியன்ட் ஒர்க் ரஜினி. இந்த மந்த் ஃபேஷன் வீக் மேகசின்ல நம்ம டிசைன் தான் டாப்ல வரப்போகுது. ரஜினி, உங்களால இந்த கம்பெனிக்கு பெரிய பெருமை. Guys, why don't we clap for our own Rajini? ரஜினி, நீங்க இன்னும் பெரிய உயரங்களுக்கு போவீங்க. Keep up the good work you're doing, okay? ஷியோர் சார், தேங்க்யூ. நான் எப்பவுமே என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். சார், ஒன் செகண்ட். சார், இந்த டிசைன்ஸ் பாருங்களேன். வெரி குட் ஒர்க் ரஜினி, வெரி குட். டிசைன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் இந்த கிளைண்ட்டுக்கு கேப்ஷன்ல திருப்தி இல்லை. வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கேப்ஷன்ஸ் இருக்கா? சார், நான் வேற சில ஆல்டர்னேட்டிவும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். நாளைக்கு ஈவினிங்குள்ள ரெடி பண்ணிடுங்க. நீங்க கொடுக்க போற கேப்ஷன்ஸ் இந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி லவ்வபிளா அட்ராக்டிவா இருக்கணும். ஷியோர் சார். நல்லா யோசிச்சு நல்ல கேப்சரா பண்ணுங்க. ஓகே, ஐம் லீவ். ஓகே गाइस. அப்பாடா, ஒரு வழியா உன் டிசைன் ஓகே ஆயிடுச்சு. ஆமா. இப்போ கேப்ஷன் வேற மாத்தி கேக்குறாங்களே. ஆமாண்டி, கிளையண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதுவும் லவ்வபிள் அண்ட் அட்ராக்டிவா கேப்ஷன் வேணும்னு கேக்குறாங்களே. கஸ்டமர் கிட்ட அதானே கொண்டு போய் சேர்க்கும். லவ்வபிளா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி கேப்ஷன் வேணும்னா எங்க போறது? பேசாம வால் அரவிந்த் கிட்ட கேட்கலாமா? ஐயோ, அவன் பேரை ஏண்டி சொன்ன? அவனை பத்தி பேசினாலே அடுத்த நிமிஷம் இங்க வந்து நிப்பானே. தோ வந்துட்டானே. சார் சார், யார் சார் நீங்க? பர்மிஷன் இல்லாம உள்ள போக கூடாது சார். யோ, என்ன யாரு நினைச்சிட்டு இருக்க? இதோ பார், நான் நினைச்சா நீ இந்த வேலையில இருக்க முடியாது. சார், பர்மிஷன் இல்லாம யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு ரஜினி மேடம் ஆர்டர் சார். யோ, அது மத்தவங்களுக்குயா. நான் யார் தெரியுமா? உங்க ரஜினி மேடத்தை கல்யாணம் பண்ணிக்க போறவன். சார், சாரி சார், தெரியாம ஒரு தப்பு நடந்துருச்சு. மேடத்துக்கிட்ட சொல்லிடாதீங்க சார். Hey watchman, I'll come and meet you, huh? Hi Rajini. வாங்க ரோமியோ சார். Hi handbag. என்ன சொன்ன? என் பேரு ஹேண்ட்பேக்கா? பட்ட பேர் வச்சிருக்கியா எனக்கு? ஆமா, நீ எப்ப பாரு அவ தோல்ல தொங்கிட்டே இருக்க, அதான் ஹேண்ட்பேக். ஸ்டாப் இட். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? திடீர்னு என்ன வேணும்னு கேட்டா நான் என்ன சொல்றதுன்னே தெரியலையே. வேணா முதல்ல இருந்து வேணா சொல்லுவோம். அது என்ன போய் சொல்லிட்டு உள்ள வந்த? நான் உண்மையை மட்டும்தான் சொன்னேன். என்ன உண்மையை சொன்ன? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற விஷயத்த. இங்க பாரு, நீ ஃப்ளர்ட் பண்றத பார்த்து உருகிறதுக்கோ இல்ல உன் பணக்கார தோரணையை பார்த்து மயங்கிறதுக்கோ நான் ஆள் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. தயவு செஞ்சு இங்கெல்லாம் வராத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேற எங்க வந்தா போதுன்னு சொன்னா அங்க வந்து ட்ரை பண்ணிப்பேன். ஹலோ அண்ணா, கொஞ்சம் உள்ள வாங்க. வரேன் மேடம். போச்சுடா நம்மாளு. சொல்லுங்க மேடம். அண்ணா, இனிமே இவர் எப்ப என் பேரை சொல்லிட்டு வந்தாலும் உள்ள விடாதீங்க, இல்லனா உங்க வேலை போயிடும். சாரி மேடம். வாட் இஸ் திஸ்? ஏய் ப்ளீஸ் சார். அண்ணா ஒரு நிமிஷம். என் வேலை போயிடும் சார். ரஜினி சார், பை பை. சார் வாங்க சார், நீங்க முதல்ல வாங்க சார். ப்ளீஸ் சார். போயிடலாம். புரியுது சார், போயிடலாம் சார், வெளியில போயிடலாம். ஹாய் ரஜினி. என்னடி என் வாய்ஸ் கேட்டதுக்கே பயந்துட்ட? என்ன உன் ஆள் நினைச்சிட்டியா? வந்தது லேட்டு. ஒழுங்கா லாகின் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணு. சாரிடி,
டிராஃபிக் அதிகம், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் உன் கேப்ஷன் என்னாச்சு? ஓகே ஆயிடுச்சா? நீயே பாரு. இவங்க பிசினஸ்க்கு இதுவே அதிகம். இவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னே தெரியலையே. நல்லா யோசிக்கணும். யோசிச்சா ஒரு நல்ல கேப்ஷன் கிடைக்காமலே போயிடும். கேப்ஷன் பத்தி யோசிச்சாலே உன் ஆள் அரவிந்த் அடிக்கிற டயலாக் தாண்டி ஞாபகத்துக்கு வருது. பேசாம அரவிந்த் கிட்டே கேட்டுலாமா? ஐயோ, சாரி 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 சாரி, தெரியாம அவன் பேரை சொல்லிட்டேன். அவன் பேரை சொன்னாலே வந்து நிப்பானே. நீ கவலைப்படாத, அவன் ஒண்ணு இங்க வரமாட்டான். வாங்க சார், வாங்க. உங்களுக்காக தான் எப்படி சார் வெயிட் பண்றேன். ஓகே, வந்துட்டாண்டி. ஹாய் ரஜினி. என்னடி எம்டி ரூம் பக்கம் போறான்? ஏதாவது பிரச்சனையா? தெரியலையே. ஹலோ ரஜினி, என் கேபினுக்கு வரீங்களா? ஓகே சார். வாங்க. அங்க போய் என்ன சொல்லிருப்பான்? ஆஹா, ஓ ஐ சி. வாங்க ரஜினி. ரஜினி, சார் மிஸ்டர் அரவிந்த், டைரக்டர் ஆஃப் எடிசன் ஜென்டெக், பெரிய ஜெனரேட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஓனர். சார் நம்ம கம்பெனியோட ஆடை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்க கம்பெனிக்கு ஆட் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஹலோ. ஹாய். இவரோட கம்பெனிக்கு ஒரு ஆட் பண்ணணும். யூ கெட் இன்வால்வ்டு. ஓகே, பர்சனலா ஸ்பெஷல் கேர் எடுத்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணி தரணும். ஓகே? ஓகே சார். சார், நீங்க இவங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. இவங்க தான் இங்க கிரியேட்டிவ் டைரக்டர். இவங்களை நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஓ மை காட், ஓ மை காட், எக்ஸலன்ட் சார். இப்படி ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய கம்பெனியை உங்களால ரன் பண்ண முடியுது. ரஜினி சார், டேக் கேர் ஆஃப் ஹிம். ஷியோர் சார். ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஃப்ராட், நீ எப்படி உள்ள வந்த? ஹலோ, உங்க எம்டி தான் உங்க ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ண சொல்லிருக்காரு. ஏய், என்னடி இது? சார் இப்போ கிளையண்டா வந்திருக்காருடி. சார் நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, 1 செகண்ட். உங்க எம்டி உங்களை தானே ஃபாலோ பண்ண சொன்னாரு, உங்க ஃப்ரெண்டு இல்லை. ஓகே, எனக்கு ஓகே ஆகிற வரைக்கும் நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணுவேன். இல்லைன்னா சொல்லுங்க, நான் எம்டி கிட்ட பேசிக்கிறேன். ஏய், எதுக்குடி இந்த வம்பு? நீ ஆச்சு இந்த ஃப்ராட் ஆச்சு, நீயே பாத்துக்கோ. நான் கேண்டீன் போறேன். தேங்க்ஸ் ஹேண்ட் பேக். இங்க வந்து உட்காருங்க. என்ன ஆட் பண்ணணும்? என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? சீக்கிரம் சொல்லுங்க. நீதான். என்ன? இல்ல, நீங்க தான் சொல்லணும்னு சொல்ல வந்தேன். இங்க பாருங்க, ஜெனரேட்டர் ரிலேட்டடா நாங்க ஏற்கனவே பண்ண சில ஆட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. மஞ்சள் மேகம், ஒரு மஞ்சள் மேகம், சிறு பெண்ணாகி என் கதர் அவள் பெயர்
நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. என்ன? ஆடுக்கு இதாங்க கேப்ஷனு. நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ம். ஏங்க நோட் பண்ணுங்க. ஆமா நீங்க எம்டிக்கு மெயில் பண்ணிட்டேனே. அது பரவாயில்லங்க, விடுங்க. மெயில் தானே, கடந்துட்டு போட்டோம். ஆமா நீங்க சொன்ன கேப்ஷனுக்கும் ஜெனரேட்டருக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அட என்னங்க எப்படி கேட்டீங்க? ஏதோ இன்டர்வியூல கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறீங்க. இது நான் தான் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு எழுதுனது. ஹலோ ரஜினி, உன்னோட மெயில் பார்த்தம்மா. எக்ஸலண்ட் சார். என்ன? ஆஹா, நீ அனுப்புன கேப்ஷன் இருக்கே ரொம்ப சூப்பர். கிளையண்ட் ஓகே பண்ணிட்டாங்க. வாவ், எக்ஸலண்ட் ஜாப் ஐ சே. கீப் இட் அப். ஓகே, குட் குட் குட். நீங்க இப்போ உங்க கேப்ஷன் ஏதோ சொன்னீங்கல்ல? ஆமாமா, நான் சொன்னதுதான். நான் கூட அத பை மிஸ்டேக்கா எங்க எம்டிக்கு மெயில் சென்ட் பண்ணிட்டேன்ல. எஸ், பை மிஸ்டேக். அதுதான் எங்களோட கிளையண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஓ, ரொம்ப பிடிச்சிருக்காத? அவங்க அந்த டேக்லைன் தான் யூஸ் பண்ண போறாங்களாம். என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. அது என் ஆட் ஃபிலிம்காக நான் வச்ச கேப்ஷன் அது. இந்த பாருங்க, யாரோ ஒருத்தருக்காக கொடுக்க முடியாதுங்க. அதெல்லாம் முடியாது. என் கேப்ஷன் எனக்கு இப்போ வேணும். எம்டி எம்டி ஏங்க ஏங்க இருங்க. மிஸ்டர் எம்டி, ஐ வாண்ட் ஜஸ்டிஸ். ஏங்க இப்போ எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? யாரு பிரச்சனை பண்றா? நான் நியாயம் கேக்குறேன். கேப்ஷன் என்னோடது. ஏங்க நான் தான் தப்பு நடந்து போச்சுன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் முடியாதுங்க. எனக்கு இப்போ என் கேப்ஷன் வேணும். நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு கேப்ஷன் ரெடி பண்றேன். என்னங்க சொல்றீங்க? அது ஏன் கேப்ஷன்? நான் தான் நைட் ஃபுல்லா விடிய உட்கார்ந்து யோசிச்சு எழுதிருக்கேன்ல. அந்த வழி எனக்கு தான் தெரியும். எனக்கு ஏன் கேப்ஷன் வேணுங்க. சரி, நான் இப்ப வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வேணா ஐ லவ் யூ சொல்லுங்க. முடியாது, முடியவே முடியாது. அப்படின்னா ஓகே, நான் எம்டியை கூப்பிடுறேன். ஹலோ மிஸ்டர் எம்டி சார். மிஸ்டர் எம்டி. என்னங்க வேணாங்க ப்ளீஸ். சரி, வேணும்னா நான் ஒன்று பண்றேன். நாம வேணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இப்போதைக்கு இது போதும். எஸ்கலேட்டர் ஏறும்போது முதல் அடி எடுத்து வைக்கிறது தானே முக்கியம். சரி, ஓகே, லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். காஃபி டுமாரோ. என்னடி உன்னையே அடிச்சு பாக்குறான்? ஆமாண்டி, எனக்கும் ஒன்றும் புரியல. யுவர் ஆர்டர் சார். சர்வர் 3 கேப்பச்சினோ. ஓகே, அதுல ஒண்ணுல மட்டும் ஹார்டின் போட்டு கொண்டு வாங்க. சார் நாங்கள் 3 கேப்பிச்சினோலையும் ஹாட்டின் போட்டு தான் சார் கொடுப்போம். உனக்கு டிப்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன், அது கட்டு. சாரி சார். சரி, ரஜினி நீ முத எங்க பார்த்த? ஒரு நாள் நல்ல மழைக்கு சிட்டியே குளிப்பாட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்பெஷல் கிட்ஸ் இருப்பாங்களே, அவங்க கையை பிடிச்சி ரோடு கிராஸ் பண்ண ரஜினி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. அப்போ பார்த்த அந்த நொடியிலேயே என் மனசுல ஏதோ படத்தோட சீன் மாதிரி இருக்கு. அப்ப பார்த்தா மழை நின்று போச்சு.
பாத்து கோல்டு புடிச்சிட போகுது. ம். நாங்களும் சூர்யா ஃபேன் தான். கஜினி படத்தை பல தடவை பார்த்திருக்கோம் சார். நீங்க வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்களேன். நானும் கஜினி மாதிரி தான் தொடர்ந்து படம் எடுக்கிறேன். ஆனா அந்த பக்கத்துல எந்த ரியாக்ஷன் வர மாட்டேங்குது. ஏய், நீ எதுவுமே சீரியஸா பேச மாட்டியா? சீரியஸானா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? எதை வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ற? ஒருத்தர் மேல லவ் வர்றதுக்கு காரணமே சொல்ல முடியாது. அப்படி காரணம் சொன்னா நிச்சயமா அது லவ்வே இல்லை. வாரே வா வா, வாட் அ டயலாக். ஆட்டோக்கு பின்னாடியே எழுதலாமே. ஏய், ஒருத்தரை முழுசா தெரிஞ்சுக்காம சும்மா சினிமால வர மாதிரி ப்ரப்போஸ் பண்ண அடுத்த செகண்டே உலகத்தை மறந்து டூயிட் பாடி ஆடுறதெல்லாம் நிஜ வாழ்க்கையில கிடையாதுங்க. என் ஃபேமிலி ரொம்ப பெருசு. எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். என்னால ஈஸியா ரிலேஷன்ஷிப்குள்ள வர முடியாது. அண்ட் மோரோவர், என் பெயின் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. தெரியும். உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்றேன். அம்மா ரஞ்சிதம், உனக்கு அப்பா இல்லை. உங்க அக்கா பேர் சிவசங்கரி, மாமா குபேரன் ஏதோ டிவி மெக்கானிக்கா இருக்காரு. அவங்களுக்கு 2 பசங்க. உன் பெரிய தங்கச்சி பேர் ராதிகா, அவ MBA கிராஜுவேட். அப்புறம் தம்பி முரளி, அவன் இப்போ ஆன்லைன் கேம்ஸ்ல அடிக்டா இருக்கான் போல. உன்னோட கடைசி தங்கச்சிக்கு உன் மேல ரொம்ப பாசம். இவங்க எல்லாருக்கும் நீ தான் ஒரு அப்பாவா இருக்கிற. ஸோ இன் சிம்பிள், உன்னை நம்பிதான் மொத்த குடும்பமும் இருக்கு. போதுமா இல்ல உங்க மாமா ஃபேமிலி பத்தி சொல்லணுமா? சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இல்லாமலே வளர்ந்துட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் மூலமா எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி கிடைக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணா ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுங்கிறது என்னோட லட்சியத்தில் ஒன்று. உன் ஃபேமிலிக்கு மாப்பிள்ளையா வர எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? நீ ஓகே மட்டும் சொன்னா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வேண்டாம், சண்டே, நாளைக்கு பண்ணிக்கலாம். ரஜினி, அப்போ அந்த ஆர்டின் காஃபி? அந்த 3 காஃபியையும் நீயே கலக்கி குடி. என்ன நடக்குது? இப்ப வந்துடுறேன்.
என்னடி நடக்குது? ஹாய், ஹாய். எப்படி இருக்கு? ஆ, ஏய் அரவிந்த், இதென்ன பைத்தியக்காரத்தனம்? முதல்ல அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லு. ஏய், இன்னைக்கு திங்கள் 9 to 10 நல்ல நேரம். நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறவல்ல, எங்க மனசு மாறிடுவியோன்னு கையோடு கூட்டு வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆபீசரை. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். டேய், ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிக்கிற? யோ, காசு கொடுத்து கூட்டு வந்தது நானு, அடிங்கயா. நிறுத்துங்க. பாத்தல, டேய், என்னதாண்டா வேணும் உனக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? இல்ல எல்லாரும் முன்னாடியும் நான் வேணா சொல். வா வா இங்க கூட. ஏன்டா இப்படி பண்ற? நான் ஏன் இப்படி பண்றேன்னு நிஜமாவே உனக்கு தெரியலையா? I love you. I hate you. I love you. I hate you. I love you. I hate you. I hate you. I love. Yeah.